ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது சௌரமானம் ஆனி மாதம் பிறகுறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 3ஆம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் 3 கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ, சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ, 9 தரம் சுற்றிட்டு 9 தோப்புக்கரணம் போடுங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு 2 வகையாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவங்கள், உடலால் 3 பாவங்களும், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் கடும் சொற்கள் பேசுகிறது, அடுத்த வார தவறாக பேசுகிறது, அதை தவிர என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு மேலே பொருளை இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மெய்யால் பார்த்திங்கன்னா, உடலால் பார்த்தீர்களேனால் அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துன்பப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்குது. இந்த 10 பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும். அதுவும் இந்த பாபஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம்
எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுறேன். முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா 2 ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தான அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 13ஆம் தேதி வரலும் வந்து சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வந்து எல்லா பக்கத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சூட்டின் மூலியமாக, அதாவது சூடு, உடம்பு சூடுனால கொஞ்சம் பிரச்சனைகள், கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதியானவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம், அதாவது 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சயனஸ்தானத்தை பாதிக்கும். அதனால் வந்து கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலுக்காக வந்து வெளியூர், வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக சொல்லக்கூடியவர். அவர் வந்து 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வை படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். சந்திரனை செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1-1:15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் வலுப்பெற்று போகிறார். அதாவது சுபத்துவம் அடைகிறார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கிறதுனால, அதாவது சூரியனுக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு ஒரு சிறு அதாவது 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது குருவினுடைய பார்வையில் இருக்கார். கேதுவினுடைய பிடியில் இருக்கிறதுனால சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எதிரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் சந்திர பகவான் சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்.
சந்திரமங்கல யோகம் மூலியமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதை தவிர ரத்தம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். மணல், ஜல்லி, மண், அதை தவிர பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் சஷ்டி அன்னைக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். தோரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.